வணக்கம். நமது எண்ணத்தில் புனிதம் வேண்டும். நமது எண்ணத்தில் வலிமை வேண்டும். நமது எண்ணத்தில் உறுதி வேண்டும். அப்போதுதான் அக்காரியம் ஜெயமாகும், ஜெயிக்கும். நமது எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று இறை பிரபஞ்சத்தோடு தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே அமையும். நிச்சயமாக மனதுதான் காரணம். அனைத்துமே மனதுதான் காரணம். ஆரம்பத்திலேயே மனது ஒரு உறுதி இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய முற்படும்போது நிச்சயமாக அந்த காரியம் ஒரு அறகுறை நிலையாகவே நின்றுவிடும். நிற்கட்டும், அதுவும் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. எல்லாமே செய்யலாம் என்பது அவசியம் இல்லை. நிச்சயமாக தோல்வி என்பது வெற்றிக்கு வழி கொடுப்பது. அதனால் தோல்விதான் வெற்றிதான் முதல் படி. வெற்றிதான் வேண்டும் என்று எண்ணப்படுவதை விட தோல்வியும் வரணும், தோல்வியும் கடந்து செல்லணும். தோல்விதான் வெற்றியினுடைய நிலைக்கு வித்து. அந்த வித்து தான் தோல்வி. அதனால் தோல்விக்கு துவண்டு விடக்கூடாது, பயப்படக்கூடாது, துணிந்து நிற்கணும். வீரத்துறவி போல அனைத்துக்குமே துணிந்து ஒரு தைரியத்தோடு பயமின்றி ஒரு எதிர்நீச்சல் அடையணும் வாழ்க்கையில். அப்போதான் செய்ய முடியும். துவண்டக்கூடாது, எதுக்கும் துவண்டக்கூடாது, தைரியத்தோடு இருக்கணும். தைரியம்தான் முத பலம். அந்த பலன் தைரியம்தான். தைரியத்தை இழந்தோம்னால் எந்த காரியத்தையும் வெற்றி கொள்ள முடியாது. அதனால் விடாமுயற்சி வேண்டும். அது ஒருவரெல்லாம் 5-6 தடவை தோல்வி பெற்று 7வது தடவை வெற்றி பெற்றிருக்கிறார். ஐஏஎஸ்லேயே அதில் ஐசிஎஸ்ன்னு நினைக்கிறேன். அதனால் தோல்விக்கு தோன்றக்கூடாது. அதான் நமது எண்ணம் தான், மன வலிமை தான் ஒரு ஜெயத்தை உண்டாக்கக்கூடியது. ஆனால் மன வலிமையோடு இறையனுடைய நிலையோடையே வாழ வேண்டும்.